இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் நடப்பாண்டில் நாய்க்கடியால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்றால் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் சுமார் 25 லட்சம் தெருநாய்க்குள் இருக்கலாம் என்று உத்தேச புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே தெருநாய்களுக்கு ஓரளவு தடுப்பூசி போடப்படுகிறது. ஆனால் கிராமப்புறங்களில் நாய்களுக்கு எந்தவித தடுப்பூசியும் போடாததால் நகர பகுதிகளை விட நாய்க்கடி பாதிப்பு கிராமப்புறங்களில் அதிகம் உள்ளன. கடந்த 2025ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் 6,25,700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 34 பேர் ரேபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 2,09,000க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 13 பேர் ரேபிஸ் நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 12,177 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில், நாய், பூனை, குரங்கு கடித்த காயங்களை முறையாக கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தாமல் இருந்தால் தொற்று ஏற்படும். மேலும் தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் செலுத்தாமல் இருந்தால் ரேபிஸ் நோய் பரவுவதை தடுக்க முடியாது. ஆழமான காயங்களுக்கு தடுப்பூசியுடன் சேர்த்து RIG எனப்படும் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் தடுப்பு மருந்து செலுத்தலாம். முதல் நாள், 3வது நாள், 7வது நாள் மற்றும் 21வது நாள் என 4 தவணைகளாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும். மேலும் இம்யூனோகுளோபுலின் மருந்தானது முதல் நாளிலேயே ரேபிஸ் தடுப்பூசியுடன் செலுத்தப்பட வேண்டும். காலதாமதமாகவோ அல்லது அதை மட்டும் தனியாகவோ செலுத்தினால் பலன் கிடையாது. இவ்வாறு கடைபிடித்தால் ரேபிஸ் நோய் தொற்றை தடுக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.